ஹாய் பட்டூஸ், எப்படி இருக்கீங்கோ? இங்கே பாரு, நானும் உங்கள் ஃப்ரெண்டும் லீவில் இருக்கிறோம், பார்க்குக்கு வந்துக்கிறோம், அப்படியே உங்களுக்கு கதை சொல்கிறோம். ஸோ டுடே ஸ்டோரி இஸ் ஹெல்பிங் இஸ் 1000 பெட்டர். அதாவது பிறருக்கு நம்ம ஏதாவது நல்லது செஞ்சோம்னா, சின்ன உதவி நம்ம பிறருக்கு பண்ணோம்னா அது ரொம்ப 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 குட் ரிசல்ட் கொடுக்கும். ரொம்ப ரொம்ப குட் ரிசல்ட் கொடுக்கும். அது சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். சரியா? அதுக்கு தான் இந்த சின்ன குட்டி கதை உங்களுக்கு. அதாவது மைசூர் மகாராஜா, நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மைசூர் மகாராஜா அவர் என்ன பண்ணாராம், ஒரு நாள் குதிரையில் போயிட்டு இருந்தாராம் காட்டுக்கு வேட்டையாடுறதுக்கு. வேட்டையாடுறதுன்னா காட்டுக்கு போயிட்டு அங்கே சிங்கம், புலி எது இருக்குதோ அதெல்லாம் அந்த அம்பு போவண்ட யாரோ வச்சு வேட்டையாடிட்டு அதனுடைய கொம்பு அதெல்லாம் கொண்டாந்து அரண்மனையில் வைப்பாங்க. அதுக்கு வேட்டையாட போயின்னு இருந்தாராம். அவர் போகும்போது அவர் எதிர்க்க வந்துட்டு ஒரு ரொம்ப வயசானவர், என்னை விட வயசு ஜாஸ்தியானவர் வந்துன்னு இருந்தாராம். தலை மேலே நல்லா வெறும் தூக்க முடியல அவருக்கு, இருந்தாலும் தூக்கின்னு வந்துன்னு இருந்தார். ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நிறுத்திட்டு அவங்க அந்த குதிரையை விட்டு இறங்கி அவங்களுக்கு கேட்டாராம். அந்த யாரு எஸ் கரெக்டாக கேட்டாராம். அந்த தாத்தாவை கேட்டாராம், ஐயா இறங்க, ஒரு நிமிஷம் இருங்கய்யா. ஏன் உங்களுக்கு யாரும் இல்லையா? இந்த வயசில் நீங்கள் இப்படி கஷ்டப்படுறீங்களே, ஏன் அப்படி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு வந்துட்டு அந்த ஐயா, அந்த தாத்தா சொன்னாராம், ராஜா எங்களுக்கு நிறைய பிள்ளைங்க இருக்காங்க, ஆனால் எல்லாரும் ஒரு பிள்ளை அமெரிக்கா போயிடுச்சு, ஒரு பிள்ளை அங்கே தான் மேலே இருக்குது, அது ஒரு ஊர் சுற்றி நிற்குது அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க நிறைய இருக்காங்க ஐயா, ஆனால் அவங்க வேலையை பார்த்துட்டு தனியாக போயிட்டாங்க. இப்போ நானும் என் பொண்டாட்டியும் தான் தனியாக இருக்கிறோம். எங்களுக்கு வேறு வருமானம் கிடையாது, இந்த விறகு வெட்டின்னு போய் விற்று அதில் வச்சு தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். இந்த ராஜாவுக்கு ரொம்ப மனசு பேஜாராயிடுச்சு. நம்ம நாட்டில் இப்படி ஒரு கஷ்டமா, இப்படி ஒரு வயசான மட்டும் இப்படி கஷ்டப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வந்துட்டு நான் நிறைய சந்தன மரம் இருக்கிற இடமா வந்துட்டு உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நீங்கள் அதை வச்சு பழிச்சிங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு விறகு வெட்டிலாம் நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாராம். இந்த தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அப்படியே ராஜா, ரொம்ப சந்தோஷம், கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொன்ன மாதிரியே வந்துட்டு அவருக்கு நல்ல ஜேபி பார்க் அளவு, ஃபுல் ஜேபி பார்க் பார்த்துருக்கீங்க இல்லையா, அவ்வளோ அளவுக்கு வந்துட்டு ஒரு இடத்த கொடுத்து அந்த இடத்துல சந்தன மரம் செடி நட்டுட்டாங்க. சந்தன செடி வளர்ந்து நல்லா வர்ற மாதிரி நல்ல பெரிய செடியாக நட்டுட்டாங்க. இவர் என்ன பண்ணார், அதை நல்லா பார்த்து தண்ணி ஊற்றி வளர்த்து அதெல்லாம் இது பண்ணி எருவெல்லாம் போட்டு நல்லா மரம் பெருசு ஆயிடுச்சு. பெருசு ஆனவுடனே அதை வெட்டி விற்பனை வியாபாரம் பண்ணி அதில் வர காசில் என்ன பண்ணார், ஸ்கூல் கட்டி விட்டார், ஜனங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணார். அப்படி அவர் வச்சு அந்த காசை வச்சுட்டு தப்பாக எதுவும் பண்ணல, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணார். கேட்டிங்களா? ஸ்கூல் கட்டி விட்டார், நிறைய ஹாஸ்பிட்டல் கட்டி விட்டார். இது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. சரியா? அப்படி இருக்கும்போது திரும்ப ஒரு நாள் ராஜா வந்துட்டு அதே மாதிரி அதே காட்டு வழியில் வராரு. காட்டு வழியில் வந்த உடனே இந்த தாத்தாவும் அந்த வழி வந்துனே இருக்கிறாரு. ஆனால் ஜனங்கள்லாம் இந்த தாத்தாவுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க. சார் வணக்கம் சார், எப்படி சார் இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா சார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியா? இந்த ராஜாவுக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு. யாரா இந்த மனுஷன், நம்ம ராஜா போகிறோம், நம்மளும் கூட யாரும் கண்டுக்க மாட்டுறாங்க, ஆனால் இந்த மனுஷனுக்கு மட்டும் ராஜா மறந்துட்டார். அப்புறமா அரண்மனைக்கு போனோடனே ஆளுங்களை அனுப்பிச்சு, சோல்ஜர்களை அனுப்பிச்சு, அது யார் அந்த மனுஷன், அவர் அந்த கூட்டுவாங்க அவரை கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டினார் சொன்னார். கூட்டின்னு வந்தோடனே இவர் போயிட்டு ராஜா முன்னாள்னு, ராஜா ரொம்ப சந்தோஷம், என்னை பார்க்க வர சொன்னீங்களா, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், என்னை மறந்துட்டீங்களா, நீங்கள் என்னை ஞாபகம் இல்லையான்னு கேட்டாராம். ராஜாவுக்கு அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம்,
ஓ, நீங்களா அது? ஆமாம் ராஜா, நான் தான். நீங்கள் அன்னைக்கு நான் விறகு தூக்கின்னு வரும்போது எனக்கு கொடுத்தீங்க இல்லையா சந்தனம் தோப்பு, அந்த மரத்தெல்லாம் வெட்டி நான் நிறைய ஸ்கூலு, நிறைய ஹாஸ்பிட்டலு, நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துக்கிறேன், நிறைய பேருக்கு சுய உதவி நீங்களாக பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துக்கிறேன். அதை நிறைய பேருக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ராஜாவே. அதனால தான் ஜனங்க எனக்கு இவ்வளோ மதிப்பு கொடுக்குறாங்க, இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. அவங்களுடைய அவங்களுடைய வேண்டுதலில் நானும் என் மனைவியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். எல்லாம் நீங்கள் கொடுத்தது தான் ராஜாவே, ரொம்ப நன்றி ராஜாவே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம பண்ண இந்த சின்ன உதவி இவ்வளோ பேர் போய் சேர்ந்துருக்குது. அதனால் நம்மளால் முடிஞ்ச சின்ன உதவியை நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யணும். அடுத்தவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்களோ நம்மளால், அவ்வளோ சந்தோஷம் நமக்கு வரும், அவ்வளோ சந்தோஷம் நமக்கு வரும். இப்போ நீங்கள் டெய்லி ஃபோன் பேசுகிறீங்க, தாத்தா ஆயாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷம் திரும்ப உங்களுக்கு வரும். நீங்கள் பெருசான ஒன்று, நீங்கள் நல்ல பிள்ளையாக இருக்கும்போது உங்களுக்கு திரும்ப வரும். வேறு யாருன்னா உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுப்பாங்க. மேபி உங்கள் அண்ணன் உங்கள் மாமா பையன் ஜெய்டன் கூட கொடுக்கலாம் அந்த சந்தோஷத்தை, இல்லை வேறு யாருன்னா ஃப்ரெண்டு கூட கொடுக்கலாம். சரியா பட்டூஸ்? ஹாய் பட்டூஸ், ஹாய் சொல்கிறா. ஹாய்டா. ஐயோ வெக்கப்படுறான் உங்கள் மாமா பையன், வெக்கப்படுறான். சின்ன பண்ணுடா கண்டன்டாடா அண்ணா அண்ணா அண்ணா. பாய் பாய், ஜேபி பார் ஸ்டோரி.